வணக்கம். இன்று உலக பிரசித்தி பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. டாக்டர் மெரில்ராஜ் கால்நடை உதவி மருத்துவர் தற்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இங்கே மாவட்ட நிர்வாகம் மூலமாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து விதமான காளைகளும் முறையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. காளையின் வயது, உடல் தகுதி ஆகியவை இறுதிக்கட்டமாக இங்கு இந்த இடத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. காளையின் உயரத்தை பொறுத்தவரைக்கும் 4 அடி உயரம் இருக்க வேண்டும். கொம்பில் எண்ணெய் வண்ணப்பொடிகள் எதுவும் பூசியிருந்தாலும், வேறு எந்த துணி போன்றவற்றை கட்டியிருந்தாலும் அதை நீக்க அறிவுறுத்தப்படுகிறோம். நோயுற்ற காளைகள் மற்றும் வயது முதிர்ந்த காளைகள், இளங்காளைகள் ஆகியவற்றையும் இந்த இடத்தில் தகுதி நீக்கம் செய்து வெளியேற்றப்படுகிறது. காளையின் வயதை பொறுத்த வரைக்கும் 3 வயதுக்கு மேல் 8 வயதிற்குள் இருக்க வேண்டும். இது அரசு விதித்த வழிகாட்டுதலின்படி பின்பற்றப்படுகிறது. பல்வேறு இன காளைகள் இங்கு கொண்டு வரப்படுகிறது. குறிப்பாக புலிக்குளம், காங்கயம் மற்றும் உம்பளாச்சேரி இன காளைகள் இங்கு ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. அனைத்து காளைகளும் முறையாக கால்நடைத்துறை பராமரிப்புத்துறையின் மூலமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தகுதி இருக்கும் காளைகள் மாத்திரமே ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. இதுவரை காளையிலிருந்து இப்பொழுது வரை 50க்கும் மேற்பட்ட காளைகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. டாக்டர் மெரில்ராஜ், மதுரை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.